பாட்டி பாட்டி யாரா அந்த பாட்டி? அந்த வண்டிச்சாமி வட்டி ஏக்க போறப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து கதவை பூட்டிக்கிட்டான். நான் திண்ணையில உட்காந்து இருந்த அவனுக்கு உயிருக்குறான பாட்டியா சேப்டியா நாட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ பூடி மார்க்கெட்ல ஒழுங்கா நியாயமா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். போய் பாட்டியை விட்டுட்டு வாடா. பாஸ் சென்டிமெண்ட்லாம் பார்த்தா பிசினஸ் டெவலப் பண்ண முடியாது. இன்னும் 2 நிமிஷத்துல அவன் எப்படி பணத்தோட ஓடி வரான்னு மட்டும் பாரு. அவன் தான் போன் பண்றான். ஓபன் ஸ்பீக்கர் போடுறேன், எப்படி கதறான்னு மட்டும் கேளு. டாய் பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வந்துகிட்டு இருக்கிற? ஏன் நான் வீட்டை காலி விட்டு திருப்பூர் பக்கம்லாம் போயிட்டு இருக்கேன். ஷாபாஸ். என்னடா சொல்ற? அந்த கிழங்க நீ தூக்கிட்டு போயிட்டா. அந்த ஆயா பொழுது விடிஞ்சா பொரோட்டாவுக்கு பாயா கேப்பா, மத்தியானம் பிரியாணிக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலா பீரை குடிக்கப்பா. என் பாட்டிய சேஃப்டியா பாத்துக்க, இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் படையோட அங்க வந்து இறங்கும். எது போலீஸா? பணத்தை வாங்கிட்டு அடி சப்பாத்திக்கு பிறந்த சைனா கிளவி, உன்னை காப்பாத்த போலீஸ் வரானா? வட்டிக்கு வரல பாட்டியை தூக்கிட்டு வந்த அந்த குட்டி புலி யாரா? நான் தாங்க சார். வட்டி கொடுறதே தப்புடா. அதுவும் போலீஸ்காரனோட பாட்டியை தூக்கிட்டு வந்திருக்கேன். பண்ணாடா. என்னது உங்களுக்கும் பாட்டியா? ஏ நைனாவை பத்த நைனா சைனாவுல இருந்து இந்த மைனாவை தள்ளிட்டு வரும்போது எத்தனை ஃபைன் இருந்தா தெரியுமாடா? யோ இந்த சைனா பீஸ் அந்த வண்டி சாமியும் பாட்டிங்கிற, நீயும் பாட்டிங்கிற. எனக்கு இவ ஒரிஜினல் பாட்டி, ஆனா அவனோட தாத்தாவுக்கு இவ சைடு பாட்டி. யோ யோ இதுக்கு ஊர் தான் சிரிக்கணும், நீ சிரிக்க கூடாது. அடிய குசும்பு புடிச்ச குந்தானி கிளவி, நீ பல பலன் இருக்கும் போதே நினைச்சு உன் முன்னாடி பல பேர் படம் எடுத்திருப்பாங்க. இந்த சைனா செல்லுக்கு 2 சிம் கார்டு இருக்குன்னு தெரியாம போச்சுங்கய்யா, என்ன காப்பாத்துங்கோ. இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்? யூகேல இருந்து பையர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார். 2 மணிக்கு அவங்களோட மீட்டிங் இருக்கு. கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு புது மிஷின் வந்திருக்கு சார். அதோட டெமோ பார்க்கறதுக்காக போகணும் சார். ஷூர். சொல்லுமா. ஏனுங்க ஊர்ல இருந்து கோவில் பூஜை விஷயமா பேசுறதுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. இல்ல பிரேக் பண்ணி நாய் மேல ஏறுறதுல ஐயா இதோ வந்துட்டாங்க. வணக்கம்ங்க. வணக்கங்க. சுசிலா அண்ணியை வர சொல்லுமா. இந்த வருஷம் நம்ம ஊர் கோயில் பூஜையை சித்திரை மாதம் 18ஆம் தேதி வச்சிருக்கிறோம். அண்ணன் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் இருந்து சந்தோஷமாக பூஜையை நடத்தி வச்சிங்க. இப்போல்லாம் நீங்கள் யாருமே ஊருக்கு வர்றதில்லை. இந்த இருக்கு பொள்ளாச்சி 30 மைல். நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து நின்னீங்கன்னா நிறையவா இருக்குங்க. முயற்சி பண்றோம். உங்களை மாதிரி டவுனுக்கு வந்து சம்பாரிச்சு செட்டில் ஆனவங்க எல்லாம் ஊர் பக்கமே வராதனால உள்ளூரில் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் தலைகால் தெரியாம ஆடுறாங்க. என்ன சொல்றீங்க? 28 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் மாமா கோயம்புத்தூர் டவுனில் இருக்கிற 1.5 ஏக்கர் இடத்த கோயிலுக்காக கொடுத்துருந்தாரு. அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாலும் உங்கள் மாமா போய் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு அந்த சொத்தோட மதிப்பு 18 கோடி ரூபா. நம்ம கோயிலில் அரங்காவலராக இருக்கானே அண்ணா தாண்டாதான் அந்த சொத்தை எப்படியாவது வித்து சாப்பிடணும்னு முயற்சி பண்றான். அவர் அரங்காவலர் பதவியிலிருந்து விலக்கிட வேண்டியதானே? அவரை எதிர்த்து யாருமா நிக்க முடியும்? இந்த கோயில் பூஜைக்கு முன்னால ஈவோ கிட்ட சொல்லி அரங்காவலர் பதவியிலிருந்து அவனை தூக்கணும். தம்பி ராமசாமி அந்த பதவிக்கு வரணும். அதெல்லாம் வேணாம் சித்தப்பா. தம்பி நீங்க அந்த பதவியை ஏத்துக்கணும். சரிங்க அண்ணி. இந்த வருஷம் பரீட்சை லீவ்ல குடும்பத்தோட ஊருக்கு போறோம். பூஜை முடிகிற வரைக்கும் அங்கதான் தங்குறோம். நான் வீட்டை ரெடி பண்ணிடுறேன் அண்ணி. மாமா சொல்லுங்க. ஒரு நல்ல நாள் பாருங்க. அந்த 1.5 ஏக்கர் நிலத்தை கோயில் பேருக்கே ரெஜிஸ்டர் பண்ணு. நீ எங்க இருக்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வாசு. நீ தேட்டர்ல போயிடு, நான் வரேன். சரி. எஸ்பி வீட்ல இருந்து கிளம்பிட்டேன்டா. பசங்களுக்கு போட்டோ காட்டி அலர்ட் பண்ணிடுறேன். 2 பேர் பைக் ஸ்டாண்டிட்டு வர சொல்லு. சரிண்ணே. டேய் 2 பேர் பைக் स्टार्ट अनुभव 2 பசங்க कार अनुभव नहीं 2 लोग कार के पीछे पे जाओ.
எஸ்பி உள்ள வந்துட்டாங்க. ஏய் படம் போட்டுற போறாங்க சீக்கிரம் வா. என்னால உள்ள வர முடியாது. ஏன் என்னாச்சு? சம்திங் இஸ் ராங். நீ உடனே வெளியே வா. சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். ஏய், நீ எப்ப வந்த? என்னம்மா? என் புள்ள மேல சத்தியம், வாசு மாமா மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் நான் தான் பாவம் பண்ணிட்டேன்னு தோணுச்சு. எதுக்கு இப்ப உள்ள வந்த? எங்க மருமலை விட்டு கொடுக்க முடியாது. எல்லாரையும் தனக்குடிய வச்சிட்டியே. இந்த வீட்டு வாசப்படிய வச்சிட்டானே. அவனை கோயில் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட விடக்கூடாதுன்னு நான் கண்ணை காட்டுறேன், இறங்கி அடிச்சிரு. அதனால நமக்கு என்னென்ன பிரயோஜனம்? பெரும் பணக்காரனுங்க கௌரவம் போச்சுன்னா ஊர் பக்கம் வராமையே ஒதுக்கிடுவானுங்க. அவன் ரெகுலரா எங்க தண்ணி அடிக்க வரும்னு தெரியும். சொல்லு. சொல்லிடுறானுங்க. ஆர்டர் விசாரிச்சுட்டேன். காந்திபுரம் மார்க்கெட் பயணம். இன்னும் யோசிக்க வேண்டாம், தீத்துரு. வாங்க தம்பி. வணக்கம். வாங்க. ஐயா வணக்கம். உள்ள எதுக்கு போ. இதெல்லாம்? உட்கார். ராமசாமி சார், ஊர்க்காரங்களாம் சேர்ந்து இந்த கோயிலுக்கு உங்களை அறங்காவலரை நியமிக்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிஜிஸ்டர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. பதவி கிடைச்ச நிமிடம் பேசுறியா? பெரிய மனுஷங்க மேலெல்லாம் ஏன்டா கை வைக்கிற? உங்க குடும்பத்தை எதிர்த்து நிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இப்படி அவமானப்படுத்திட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அண்ணே. ஹலோ, யாரு? நான் ராஜலட்சுமி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உன் அம்மா ராஜலட்சுமி பேசுறேன். அம்மா
உடனே கிளம்பி ஊருக்கு வா. என்னம்மா? நம்ம வீட்டுக்கு வா. சரிம்மா. வாசிருக்காரா அண்ணே? அவர் சொந்த ஊருக்கு போயிருக்காரு. என்ன விஷயம்ண்ணே? கொஞ்சம் பணம் வாங்கலான்னு வந்தேன். வாசுக்கு எந்த ஊரு? பொள்ளாச்சி பக்கத்துல சேத்து மடை. சேத்து மடையா? ஆமாண்ணே. பசங்களோட வா. என்னமாச்சு? அம்மாவும் ஒருத்த கை நீட்டி அடிச்சுட்டாங்க. உன் சித்தப்பா மேல கைய வச்சுவேன். கைய உடைச்சிட்டு வா. கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியா? நான் இருக்கேன்டா. யாரும் வரமாட்டாங்க நினைச்சாடா? நான் வருவேன்டா. நான் வருவேன்டா. கௌரவமா வாழணுங்கிறதுக்காக ஒதுங்கி போற குடும்பத்தை பார்த்து பயந்து போற குடும்பம் நினைச்சா பண்ணாட. இந்த ஊரு எங்க சொந்த ஊர், கோயில் எங்க குலதெய்வம். இனி எல்லாமே நாங்க தான் காட்டுறேன்டா. நான் காட்டுறேன்டா. நீ பொள்ளாச்சி ஏரியால பெரிய வஸ்தாதன் கேள்விப்பட்டேன். என்னைக்கு நீ பொள்ளாச்சி டவுனுக்குள்ள வரியோ அன்னைக்கு 5000 பேர் மத்தியில உன் கையை நான் உடைக்கிறேன்டா. நான் உடைக்கிறேன்டா. இவ்வளவு தேடிட்டு இருக்கோம். நம்ம பசங்க எடுத்து வந்தானே.
சொல்லட்டுமா? யாரா அவ? எங்க இருந்துடா வந்தா? சித்தப்பாவுக்காக வந்தவனா இல்ல நம்மளை பத்தி தெரிஞ்சு வந்தவனான்னு சந்தேகம். போடாங், வாயில ஏதாவது வந்துட போகுது. படம் பார்க்க வந்தவன் போலீஸ்காரனை போடுறத பார்த்து எதாச்சியா உள்ள இறங்கியிருக்கான். அவனை பெருசா பில்டப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. வாழ்க்கை பூரா அவன் பயப்படுற மாதிரி ஏதாவது செய்யணும். சரியான டைம் பார்த்து சரிக்கணும். அன்னைக்கு கோயில் பிரகாரத்தில் வச்சு என்ன செருப்பாலையே அடிச்சா. அப்போ வயிறறிஞ்சு சாப விட்டங்கன்னு கௌரவமா வாழ்ந்த குடும்பத்தை கொண்டு வந்து இப்படி இழுத்து விட்டோமேனு கலங்கி போயிருந்தான். இப்ப நிம்மதியா இருக்கேன் தம்பி. சித்தப்பா, நான் கிளம்புறேன் சித்தி. அம்மா, நான் கிளம்புறேம்மா. வாசு, அம்மாவே சொல்லிட்டாங்க, இங்கேயே இருக்கேன்னு சொல்லுப்பா. நான் இங்கே இருந்தேன், உங்க கூடவே இருந்தேன். வண்டிக்குள்ள வைலடா, எங்க கட்டாடுங்க. அந்த வண்டியில வந்தவன் எங்கடா? எவனுக்கு தெரியல. எடுத்துக்கங்கண்ணா. யார் ஆர்டர் பண்ணா? அதோ அந்த அண்ணா. தனியா வந்து மாட்டியாடா? மாட்டினது நான் இல்லை, நீதான். பொள்ளாச்சி ஊருக்குள்ள வச்சு உன்னை பொழக்கிறேன்னு சொன்னல, வாடா. என் இடத்துலயே வந்து என்னைய வா வெட்டுக்கடா அவன. ஓல் தான் ரொம்ப வீரனாச்சே, அப்புறம் ஏன் பயந்து ஓடிட்டான்? ஏய் ஓட்டாதடி, ஜஸ்ட் கம் டு உக்கடா. ஹலோ நிறுத்துங்க. வாசு பயந்துட்டான்னு சொன்னேன்ல, இப்போ நான் ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன், எப்படி அடிக்கிறான்னு பாரு. என்னடா கையை உடைக்காம போறேன் பாக்குறியா? இப்ப நீ செத்த போனோம்டா. செத்தவன் கையை உடைக்கிறதுக்கு நான் ஒன்னும் சொந்த இல்லை. See my real hero. இப்ப நீ செத்த போனோம்டா. சார், பொள்ளாச்சியில் ஒரு சின்ன பிரச்சனை சார். ஒன் மிஸ்டர் அன்னதாண்டவம், அதான் சார் அண்ணன் ஃபைனான்ஸ் ஓனர். அவரை நடுரோட்டில் வச்சு ஒரு பையன் அடிக்கிற வீடியோ யூடியூப்ல அப்லோட் ஆயிருக்கு சார். தாண்டவத்தை ஒரு பையன் அடிக்கிறானா? எங்க போடு. இந்த பையனை அரெஸ்ட் பண்ணியாச்சாவே? யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார், அதனால இன்னும் அரெஸ்ட் பண்ணல. கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா?